ஹாய் ஸ்பைடிஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் அண்ணன் தான் பாத்தீங்கன்னா இதனால 1 வீக்கா அவரை பத்தின அலிகேஷன்ஸ்லாம் எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் எப்ப பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்றதான் பார்க்க போறோம். அதை ஏன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரை பத்தின இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ப்ரூஃப்ஸோட நிரூபிக்கப்பட்டதுனால அதை பத்தி நம்ம வீடியோல ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ அவரோட பாயிண்ட் ஏதாச்சும் சொல்லியிருந்தாருன்னா அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா அவரை பத்தி தப்பா பேசினப்போ நம்ம பேசியிருக்கோங்கிறப்ப திடீர்னு அவரு பக்கம் நியாயம் இருந்ததுன்னா அதை நம்ம கண்டிப்பா அதை பேசியே ஆகணும். அதை நம்ம பேசாம விட்டுறக்கூடாது. ஸோ இப்ப நம்ம சுதர்சன் அண்ணன் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவரோட கம்யூனிட்டி போஸ்ட் வந்துட்டு படிப்போம். ஹே கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல 21 நவம்பர் 2024 சொன்ன மாதிரியே இனிமே எந்த ஒரு கான்ட்ரவர்சி ரிலேட்டடா பேசக்கூடாது முடிவு பண்ணோம். தட்ஸ் ஒய் நம்ம ரீசெண்டா அலிகேஷன் ரிலேட்டடா எந்த ஒரு ரிப்ளேவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு சொல்றாரு. சரி, ஓகே, கான்ட்ரவர்சி எதுக்குமே ரிப்ளை பண்ணல, அட்லீஸ்ட் இந்த 10 டேஸ்ல அவர் எந்த ஒரு வீடியோவுமே போடல, வீடியோஸ் போட்டிருக்கலாம்ல, ஏன் வீடியோ போடல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அண்ட் தென் இந்த கம்யூனிட்டி போஸ்ட், அதாவது இதனாலதான் நான் எந்த ஒரு இதுக்கும் ரிப்ளை பண்ணல அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலான்ற ஒரு தாட் வருது. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரோ, இந்த டைம் எடுத்துக்கிட்டதுல பாத்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி அந்த ப்ரூஃப்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ரூஃபை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரூஃப் அவரே கிரியேட் பண்ணுவார். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் தான். ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். ஒரு விஷயம் இந்த வட்டம் அவன் வந்து சிக்கியிருக்கான். ஏன்னா அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருந்ததுனால பிஸியா இருந்தாரா என்னன்றது தெரியல. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. பட் நவ் வி ஹேவ் டு கிளாரிஃபை ஒன் திங். பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, வாட்ஸ் த ரியல் சிச்சுவேஷன், ரியாலிட்டி என்ன, ஓல்ட் ஸ்டோரி என்னன்னு தெரியாம நிறைய கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஒன் சைடா மட்டும் பயாஸ்டா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரு தான் வீடியோ போட்டாரு. அவர் வீடியோ போட்டப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு எவ்வளவோ யூடியூபர்ஸ் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வெறும் என்கேஜ்மெண்ட்காக பண்றாங்க, அவங்களோட சேனலோட இதுக்காக பண்றாங்க அப்படின்றது தோணலையா? அவருக்கு நல்லதா பேசும்போது அவருக்கு வந்துட்டு அது பாசிட்டிவா இருக்கும். இதுவே அவர் பண்ற தப்ப நம்ம எடுத்து சொன்னோம்னா நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்காகவும் நம்மளோட சேனலை டெவலப் பண்றதுக்காகவும் தான் அவரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு தோணுது. ஸோ இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா, பட் நாங்க இங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வரல, எங்களோட வேலையை பார்க்க தான் வந்திருக்கோம். அதுதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப பயமா இருக்கு. நீங்க ஆல்ரெடி பண்ண வேலையே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இவ்வளவோ ஃபேக் பண்ணி நிறைய மக்களை வந்து ஏமாத்திருக்கீங்க, திரும்ப அதே வேலையை பார்த்துருவீங்களோன்ற பயம் வந்துட்டு எனக்கு இருக்கு. தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சொல்றேன். நாங்க பாஸ்ட்ல பண்ண சில மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி எங்களோட ஆடியன்ஸுக்கும் நல்ல கண்டென்ட்டை கொடுக்க தான் வந்தோம். அந்த நல்ல அதனால அதை நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு சொல்லியிருக்காரு. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா கண்டென்ட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் திரும்பவும் பிராண்டு கிட்ட, ஏன்னா பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்காரு, பிராண்டு கண்ணில் பட்டிருக்க மாட்டாரு. பிராண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு திரும்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெய்டு ப்ரொமோஷன் இதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த பெய்டு ப்ரொமோஷன் வரும்போதும் இந்த மாதிரி ட்ரூத்ஃபுல்லா அவரை நம்பி அவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பீப்புள்ஸ்க்கு உண்மையான ரிவ்யூ கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நல்லா போச்சுன்னா, ஏன்னா டெக் பாஸ் பாத்தீங்கன்னா அவரோட ப்ரூஃப் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி இதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதை அதை நானுமே வந்துட்டு ஃபீல் பண்றேன். யூ கேன் சி த டிஃபரன்ஸ் இன் அவர் டிஎஸ்எஸ் சேனல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ டைம் வில் ஆன்சர் எவ்ரி திங். இதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டை கொடுப்போம். ஸோ இதை டைம் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாருன்னா நிஜமாவே பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு அவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ்லாம் ரிப்ளை பண்ணதை வந்துட்டு வீடியோவா எடுத்து போட்டிருந்தாரு. பட் இப்போ அவர் சைட்ல ஒரு மிஸ்டேக், ஒரு அலிகேஷன் சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து வைக்கும் போது அதுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்ல பதில் சொல்றது எனக்கு சரியா படல. ஸோ அவர் ஆக்சுவலா ஒரு வீடியோ போட்டு அதுல இதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அவர் நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீடியோ வரதா போட்டிருக்காரு. நாளைக்கு 10 AM வீடியோல மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேபி நாளைக்கு 10 மணிக்கு போடுற வீடியோ இதை பத்தியா இருந்தா நல்லா இருக்கும். அதை இதை பத்தி அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாருன்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அதை பத்தி என்ன போறாருன்றது மேபி அதை பத்தி அவர் பேசியிருந்தாருன்னா நாளைக்கு நம்ம இதை வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல இதை தான் சொல்லிருக்காரு. இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்றதை இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லிட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிப்பேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.